வியூவர்ஸ், இந்த வீடியோ யாருக்கான பதிவு அப்படின்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை ஒருபொழுதும் வந்து வாங்கிடாதீங்க, உங்களால் அதை மெயின்டெனன்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது சொல்லியிருந்தேன். நிறைய எனக்கு கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸில் நிறைய வந்து சில கமெண்ட்ஸை நீங்கள் படிக்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். ஓகே, எல்லா யூடியூபருக்கும் வரக்கூடிய அந்த மாதிரி சில ஹேட்டர்ஸ் கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதை நான் இக்னோர் பண்ணிடுறேன். ஆனால் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா அவங்களோட இன்டென்ஷன் ரொம்பவே நல்ல இன்டென்ஷன். அதை என்ன அவங்க மீன் பண்ணியிருந்தாங்கன்னா, சார் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வாங்க வேணான்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதில் முக்கியமாக ஃபீமேல், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈஸியாக டிரைவிங் கற்றுப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த காரை வாங்கி ஓட்டுவாங்க. அதே மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மென் கூட பார்த்தீங்கன்னா சில பேரால் வந்து மேனுவலில் கற்றுக்க முடியாது, சிரமப்படுவாங்க, அதனால் கார் வாங்க முடியாமல் போயிடும். அதுவே ஒரு ஆட்டோமேட்டிக்னால் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அதை மேனேஜ் பண்ண முடியும். இதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாங்காதுன்னு சொன்னால் இவங்க மாதிரி ஆளுங்களாம் சஃபர் ஆவாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கன்சர்ன்ஸ் நியாயமானது. அகைன் இன்னொரு சார்ஜும் பண்ணியிருந்தாங்க. சார், ஒரு உங்களுடைய ப்ரொஃபஷனலிசமில், அதாவது உங்கள் மெக்கானிக்கல் ஃபீல்டில் நீங்கள் இன்னுமே உங்களை அப்கிரேட் பண்ணிக்காதனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் தானே, இங்கே தானே மேனுவலு, ஸோ அங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து நல்லதான், நல்ல எண்ணத்துக்காக தான் அவங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன, இப்போ அப்ராட்லாம் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ யூஎஸ், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இட்டாலி இதெல்லாம் எடுத்திங்கன்னா அவங்களோட பர் கேபிட்டா இன்கம்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கமுக்கு அந்த காரோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணாது. அங்கே நிறைய செகண்ட்ஸ் கார்லாம் வாங்க மாட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து பெரிய விஷயமா இருக்குது, அவங்க இயல்பாக மாற்றி விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதெல்லாம் அஃபோர்டபுள் பண்ண முடியாது. ஏன்னா இந்த செகண்ட் கார் வாங்குறதுலாம் நம்ம மாதிரியான ஒரு அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டெவலப்பிங், அதாவது ஆன் டெவலப்பிங் இருக்கிற இந்த மாதிரி கண்ட்ரீஸ் தான் வாங்குவாங்க. ஸோ இவங்களெல்லாம் அஃபோர்ட் பண்ணுறதுங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ அகைன் நான் இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேர் இந்த லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸு கார் வாங்குறது பெரிய சாதனையில் இருக்காங்க. அவங்க கார் வாங்கினாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நிறைய இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. மேனுவல் காரை வர மெயின்டெனன்ஸை அவங்களால பண்ண முடியாத டைமில் இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் வரக்கூடிய ரிப்பேர்லாம் அவங்களால அஃபோர்டே பண்ண முடியாது. ஏன் நான் மேனுவல் கியர் பாக்ஸில் வரக்கூடியது அஃபோர்ட் பண்ண முடியும்னா, இப்போ என்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஆகிடுன்னு வச்சுக்கலாம். இப்போது செகண்ட் கார் வாங்கும் போது எல்லாரும் உங்களுக்கு அலர்ட் பண்ணுவாங்க, என்ஜினை பார்த்துவாங்க, என்ஜின் ரொம்ப முக்கியம், என்ஜின் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்பாங்க. அந்த என்ஜினே சீஸ் ஆனால் கூட நம்மளால் ரீஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்ஜினுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் மேனுஃபேக்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பிஸ்டன் ரிங்ஸு எல்லாமே கொடுக்குறாங்க. சரியா? அது போக இங்கே நம்மளுடைய இண்டஸ்ட்ரியை, சரிங்களா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில், ஏன்னா இப்போது மெக்கானிக் அப்படின்னா மெக்கானிக்கே இது மொத்தம் பண்ணிட மாட்டார். மெக்கானிக் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதோடு சரி தான். மீதி இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷினிங்கில் கொடுக்கணும். அவங்க தான் என்ன பண்ணுங்க, இந்த ஃபேஸிங் பண்ணுறது, போரிங் பண்ணுறது, ப்ரெஸ்ஸிங் மிஷினை வச்சுட்டு வால்வெலாம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறது, சரிங்களா, ஹோனிங் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க தான் பண்ணக்கூடியது. இப்போ அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான என்ஜினை தான் ஓவர் த பீரியட் ரொம்ப நாளாக இது செஞ்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கும். எப்படின்னா, ஒரு மெக்கானிக் டிஸ்மேண்டில் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்து அவங்க சரியாக மெஷின் பண்ணி சரியான பார்ட்ஸை போட்டு சரியாக மெஷர் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதில் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்து ஹை ஸ்கில்லாக இருந்து சரியாக செஞ்சு கொடுத்தாலுமே கூட உங்களுக்கு என்ஜினில் உங்களுக்கு மேனுஃபேக்சர் வரக்கூடிய அந்த என்ஜினோடைய ஒரிஜினல் மேனுஃபேக்சர் என்ஜின் இருக்குல்லையா, அந்த மாதிரி வரவே வராது. ஏன்னா அங்கே தான் வந்து பெர்மிடேஷன் காம்பினேஷன்லாம் நிறைய லெவலில் இருக்கும். ஹை லெவல் ஆஃப் வந்து மேனுஃபேக்சரிங், அசம்பிளி, அதெல்லாம் ஹை டெக்னாலஜி, எல்லாம் நிறைய ஆட்டோமேஷன்ஸ் இருக்கும். இங்கே அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஒருபோது நீங்கள் அது மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஆச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட். ஆனால் அந்த 80% மீட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் என்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா ஓவர் தி பீரியட் டெவலப் ஆகிருக்கு. மெக்கானிக் அண்ட் மெஷினிக் 2 பேர் சேர்ந்து உருவாக்குனது. ஆனால் ஆட்டோமேட்டிக் அப்படி கிடையாது. ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எவால்வ் ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் வந்துட்டு இருக்குது, வால்யூம்ஸ் ஜாஸ்தி வந்து கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. இப்போ மெக்கானிக் இதை டிஸ்மேண்டில் பண்ணி டயக்னோஸ் பண்ணுறது, டிஸ்மேண்டில் பண்ணுறது தான் மெக்கானிக்ஸோட ரோலாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய மெஷினிங் பண்ணக்கூடிய ஒர்க் வரும். அந்த மெஷினிங்லாம் இங்கே இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஏன்னா இதோடைய வால்யூம் ரொம்ப கம்மி, இதோட டிமாண்ட் ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒருவேளை செகண்ட்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களால் ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன நம்பி வாங்குறீங்கன்னா, இதெல்லாம் நம்ம ரிப்பேர் பண்ணுற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரிப்பேர்னால் வந்து ரீப்ளேஸ் பண்ணாமலே பண்ணிட முடியும்னு நம்பி வாங்குறீங்க. ஆனால் அந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் இது வரைக்கும் டெவலப் ஆகலை. ஈவன் டெவலப் ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அட்வைஸ் கிடையாது. ஏன்னா இது இங்கே உள்ள டெக்னாலஜி எல்லாமே ரீப்ளேஸபிளாக பண்ணால் தான் உங்களுடைய கார் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ரிப்பேர் பண்ணி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது 10ல் எத்தனை ஓகே ஆகும்னு தெரியாது. ஓகே ஆனாலும் அதனுடைய டியூரபிலிட்டி உங்களுக்கு வந்து கொஸ்டின் மார்க் வந்து நிற்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிற மாதிரிங்க, இது டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கில் வர்றது.
மேனுவலில் வராது. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வெல்டட். இதை நீங்கள் வந்து நீங்கள் வெல்டிங்கை ரிமூவ் பண்ணி கட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றணும். ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது. நீங்கள் பூட் மூலம் பார்த்தா கூட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும், ஆனால் சப்ளை கிடையாது. அப்படியே நீங்கள் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அதை அசம்பிளி பண்ணுறதுக்கு சில மெஷினரிஸ் வேணும். அதுக்கு அந்த காம்பிடென்ட் ஸ்கில்டான பெர்சன்ஸ் வேணும். இவ்வளவும் இங்கே இல்லை. அப்படி இல்லாத போது ஸ்பேர் பார்ட்ஸும் கிடையாது. நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாதனால மேன் பவரும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை, அந்த மெஷினிங் ஸ்கில்லும் டெவலப் ஆகலை, அந்த மெஷினிங் இண்டஸ்ட்ரீஸில் ஜிகன் ஃபிக்ஸஸும் உருவாகலை. அப்படின்னும் போது நீங்கள் அதை எப்படி வந்து மெஷின் பண்ண ட்ரையல் அண்ட் எரர் மெஷின் பண்ணி உங்களுக்கு போட்டால் ஓகே ஆகுமா? ரிஸ்க் தான். அவுட் ஆஃப் 10ல் 1-2 ஓகே ஆகிறதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எடுத்து ஓகேன்னு சொல்ல முடியுமா? 8 ஃபெயிலியருங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்போ இது வெரி எக்ஸ்பென்சிவ். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80-85,000 ரூபா ஆகுது வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது தான். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கம்ப்ளீட்லி வெல்டட் இன்டெகிரேட் பார்ட் அது. சரிங்களா? அந்த டார்க் கன்வெர்ட்டர் அதுதான் ஆக்சுவலி கிளச். மேனுவலில் எப்படி நம்ம கிளச் சொல்லுமோ அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கில் டார்க் கன்வெர்ட்டர் கிளச் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு வால் பாடின்னு இருக்கும். அந்த வால் பாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி இட் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்பேரபிளே கிடையாது. உடனே சொல்லுவாங்க வால் பாடி ரிப்பேர் பண்ணலாம் சார், பண்ணலாம். வால் பாடியில் சொலினாய்டு இருக்கும். அது போக உங்களுக்கு வயரிங் சர்க்யூட்டில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற இஷ்யூஸ் எதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியாது. அப்போ கம்ப்ளீட் வால் பாடி தான் மாற்றி ஆகணும். அதுக்கு தனி ஸ்பேர் பார்ட்ஸ் உள்ளுக்குள்ளே கிடையாது. அது ஒரு ஃபுல் யூனிட். எப்படி இது ஃபுல்லி டார்க் கன்வெர்ட்டர் ஒரு ஃபுல் யூனிட்டோ 80,000-85,000 செலவு பண்ணுமோ அது மாதிரி வால் பாடியுமே ஒரு கம்ப்ளீட் யூனிட். அந்த கம்ப்ளீட் யூனிட் வெரி எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபா கிட்ட வரும். நினச்சி பாருங்கள், உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? காரே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க. இந்த யூனிட் ஒரு 80,000 கொடுத்து மாற்றணும்னு சொல்ல மாற்ற முடியுமா? இல்லை இந்த வால் பாடி ஒரு 90,000 கொடுத்து மாற்ற முடியுமா? நான் சொல்லுவது பாட்காஸ்ட்டு. சரிங்களா? அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியர் பாக்ஸ் இருக்குது. இந்த கியர் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும், கியர் பாக்ஸை வந்து ரிப்பேர் பண்ண மேனுவல் கியர் பாக்ஸை ஈஸியாக ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் உங்களுக்கு அவ்வளோ சேலஞ்சஸே இருக்காது. ஆனால் அதுக்கே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத நிலையில் தான் நம்மளுடைய கார் வச்சிருக்கவங்களோட நிலைமையே இருக்குது. ஏன்னா ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கார் வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த கியர் பாக்ஸை இறக்கி ஏற்றது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000-30,000 வந்து நிற்கும். அதில் ஸ்பேர் பார்ட்ஸ் 2-3 நிறைய மாற்றினீங்க அப்படின்னா கோன்லாம் மாற்றினா இன்னும் டூ எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். அதுவே அஃபோர்ட் பண்ண முடியாத இருக்கிற நிலையில் இருக்கிற கார் ஓனர்ஸ் யாராச்சும் கார் இது வாங்கிட்டானா இதெல்லாம் கிட்டத்தட்ட 2-2.5 லட்ச ரூபா. இதெல்லாம் வந்து கியர் பாக்ஸ் ரிப்பேர் பண்ணி தரதா சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டி பார்த்தீங்கன்னா 10ல் 2 ஒன்றே ஓகே பண்ணி தரதில்லை அவங்க. அப்படியே அதில் 2-3மே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வரும்னு யாருக்கும் தெரியாது. சரிங்களா? ஸோ அப்போ கியர் பாக்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அது உங்களால் அஃபோர்ட் பண்ண 2.5-3 lakhs. இதுவே நீங்கள் செகண்ட்ஸ் வாங்கினாலும் அந்த கியர் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதை நீங்கள் எடுத்து போடுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நாட் ஓகேனா திரும்ப நீங்கள் கட்டணும். அப்போ 2-3 டைம் கட்டி மாட்டிங்கன்னா அதோட காஸ்ட் எங்கே போய் நிற்கும்? சரியா? கடைசி ஒரு ஸ்டேஜில் செகண்ட்ஸ் கொடுக்குறவர் என்ன தெரியுமா சொல்லுவார், கியர் பாக்ஸே சார் செகண்ட்னா இப்படி தான் இருக்கும், நீங்கள் அவ்வளோ சூப்பராக இது எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக வாங்கி போட்டுருவார் ஒரே வார்த்தை. சரிங்களா? அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த ECM இந்த ECM இருக்குல்ல, இந்த ECM கிட்டத்தட்ட வந்து 80,000-82,000 ரூபாய். இதெல்லாம் போச்சுன்னா அவ்வளோ தான். நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இதெல்லாம் ரிப்பேர் பண்ண, நாங்களும் தான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் எவ்வளோ ரேஷியோங்கிறது இருக்குல்ல, எல்லாமே நம்ம ரெடி பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ இந்த ECM மாற்ற வேண்டியதாக இருந்துச்சுன்னா டூ எக்ஸ்பென்சிவ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ரொம்ப ரிஸ்க்கு. அவங்க கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன், ரிட்டர்ன் பண்ண மாட்டேன், ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எடுத்து போய் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க 1000 கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பதில் சொல்ல முடியாது, திருப்பி வாங்க மாட்டாங்க. டூ எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால தான் சொல்கிறோம் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை பொறுத்தவரை இந்த லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் ரிப்பேரபிள் கிடையாது. சம் எக்ஸ்டென்ட் வி ஆர் டூயிங் இட். நான் சொல்கிறது சொலினாய்டு மாற்றுறது, இதில் வந்து சென்சார் மாற்றுறது, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஃபுல்லாக இதை கட்டிட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் கிளச்சஸ் நிறைய இருக்குது. அந்த கிளச்சஸ்லாம் ஸ்பேஸே கொடுக்கல. இப்போ நீங்கள் தேர்ட் பார்ட்டியில் நிறைய பேர் கிளச் கொடுத்தா சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனோட மெட்ரலஜி, அதனுடைய டைமென்ஷனு, அதனுடைய வந்து ஹார்ட்னஸ்ஸு, இதெல்லாம் யார் செக் பண்ணியிருக்கா, எப்படி அது ரிலையபிலிட்டி இருக்கும், எவ்வளோ நாள் வரும், அதோட ஒர்க்மேன்ஷிப்பு, அதுக்குள்ளே நிறைய மிஷினரிஸ் பண்ணணும். அந்தளவுக்கு மிஷினரிஸ் நம்மகிட்ட இருக்காது. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்காது. ஏன்னா நம்பர் ஆஃப் கியர் பாக்ஸ் நிறைய இருக்கணும். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இது இட்ஸ் நாட் பிளேமிங் மெக்கானிக். ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியும்னா அது மெக்கானிக்கோட ஃபால்ட் கிடையாது. இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸோட டிசிப்ளின், நம்பர் ஆஃப் எக்ஸ்பர்ட் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொண்டு வர முடியும். இது ஒன்லி டிஸ்மேண்டிங் ரீஃபிட் டயக்னோசிஸு டிஸ்மேண்டிங் ரீஃபிட்டிங் தான் இந்த மெக்கானிக்ஸோட வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் மெஷினிங் இதுக்குள்ளே இருக்கிற மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா மெஷினிங்லாம் கொடுத்து பண்ண வேண்டியிருக்கும். அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வாங்கியிருக்கணும், அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதுக்கு அங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கணும். இவ்வளோ இருந்தால் தான் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் இந்த தாட் ப்ராசஸில் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து சிம்பிள் தான் அப்படின்னு நினச்சின்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நம்ம இன்னுமே ஆரோக்கியமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டு நினைக்கிறேன். அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது தான், இந்த அப்ராட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கேயே. இல்லைன்னா அப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரீசன் தான். ஒன்று, அவங்களால ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அஃபோர்ட் பண்ண முடியும். நம்ம இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது.
அதனால் அவங்க அந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வாங்க முடியும். நம்மளால் வாங்குறதுல இந்த சிக்கல் இருக்குது. சரிங்களா? நான் எல்லாரையும் வாங்க வேணாம் சொல்ல வரல. அஃபோர்ட் பண்ண முடியுங்க தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வாங்க. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இஸ் எக்ஸலண்ட். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கும். இது கொடுக்குற அளவுக்கு கம்ஃபர்ட்னஸ் எதுவும் கொடுக்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஓரளவு சுமாரான டிரைவர் கூட ஈஸியாக அந்த வண்டியை ஹேண்டில் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.